மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீமதி வழக்கில் பள்ளி தரப்பிட்ட காசை வாங்கிட்டு எப்படி ஒரு தப்பான ஒரு செய்தியை பரப்புனானோ இந்த சவுக்கு சங்கர். இன்னைக்கு அவனுக்கு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? அவன் வீட்டிலே பீயை கரைச்சி ஊற்றிட்டாங்க. இது யாருன்னா நம்மளால யாருமே ஸ்ரீமதி ஆதரவாளரோ ஸ்ரீமதி தரப்பில் இருந்தோ யாரும் பண்ணலை. பாருங்கள், ஆண்டவனாக பார்த்து எப்படி விடுதான் அவனுக்கு. பாருங்கள், இதுதான் நீ இந்த பிறவியில் நீ செய்த தவறுக்கு இந்த பிறவியில் உனக்கு தண்டனை. அதுதான் நடந்திருக்காங்க. அதனால் சவுக்கு சங்கர் நீ என்ன சொன்ன அன்னைக்கு, ஒரு பிள்ளை தானே செத்தா செத்துட்டு போதும் அப்படின்னு கால் மேலே கால் போட்டு ரொம்ப எகத்தாளமாக பேசினியாடா. இப்போ என்னடா பண்ணுதா? இப்போ மட்டும் ஏன்டா என் வீட்டில் பிஏ கரைச்சி ஊற்றிட்டாங்கன்னு எல்லாரும் வரமாட்டேங்காங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நடக்கும் உனக்கு. இன்னும் இது மட்டும் பத்தாது. இப்போ நீ மட்டும் உன் வீட்டில் கரைச்சிட்டு அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பறி கொடுத்துட்டு அந்த தாய் அப்படி தான்டா கதறினாங்க. இப்போ நீ மட்டும் என்ன பெரியது? செத்தா செத்துட்டு போட்டுன்னு தானே சொன்னேன். இப்போ உன் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க? உன்னை என்ன கொலையாக பண்ணிட்டாங்க? இதை தானடா கரைச்சி ஊற்றிருக்காங்க. கரைச்சி ஊற்றிட்டு போட்டோம். கொலை எதுவும் நடக்கல. இதை தானடா கரைச்சி ஊற்றுறாங்க. கழிட்டு போ. ஏன் அதுக்கு ஊருக்குள்ள ரோட்டில் நின்றுக்கிட்டு ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ்ஸை கூப்பிடு, இந்த குறைச்சை கூப்பிடு. ஏன்டா உனக்கு இந்த வேலை? உன் கூட்டாளி ஒருத்தர் இருந்தானே, கார்த்திக் பிள்ளையா, கார்த்திக் சார், அவனெல்லாம் கார்த்திக் சார்னு ஒரு பரதேசி நாய் பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு இப்போ அவன் எங்கே கழி தின்னுக்கிட்டு இருக்கான்னு தெரியாதா? புதுச்சேரி சென்ட்ரல் ஜெயிலில். அது மாதிரி உனக்கு இதுவும் பத்தாது, இன்னும் அதிகமாக கிடச்சிருக்கணும். பார்த்துக்கோ. ஒழுக்கமாக நீ தவறு செய்தால் உடனே இந்த பிறவிலே உனக்கு இந்த பிறவிலே தவறு செய்தால் இந்த பிறவிலே தண்டனை. இதுதான் எல்லாருக்கும். எங்கே இருந்துக்கிட்டு இப்போ ஒரு பிள்ளை தானே செத்தா செத்துட்டு போட்டோம் அப்படின்னா, உன் வீட்டில் இப்போ என்ன கொலையாக விழுந்துருச்சு, பீதாடா கரைச்சி ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு போட்டோம், தொடச்சிட்டு போ. அதுக்கேண்டா கதறிக்கிட்டு இருக்க டாப்பையில்?